சென்னையில் ஜிம்முக்கு சென்ற இளம் மென்பொறியாளர் உடன் பயிற்சி செய்து வந்தவருடன் நட்பு ஏற்பட்டு காதலாகி கர்ப்பமாகி ரகசிய திருமணத்தில் முடிந்துள்ளது. காதலியின் கர்ப்பத்தை இருமுறை கட்டாயப்படுத்தி கலைத்த காதலன் தற்போது முன்னாள் காதலியை திருமணம் செய்ய போவதாக கூறி தன்னை ஏமாற்றிவிட்டதாக இளம்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இளம்பெண் புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சென்னை பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயது இளம்பெண். பொறியியல் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு பல்லாவரம் பகுதியில் உள்ள ஜிம்முக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அதே ஜிம்மில் 30 வயது மணிபாலன் என்பவரும் உடற்பயிற்சி செய்து வந்துள்ளார். அவருடன் அந்த இளம் பெண்ணிற்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. சில நாட்களில் தான் கல்லூரி மாணவி ஒருவரை காதலிப்பதாக மணிபாலன் கூறியுள்ளார். அதற்கு அந்த பெண் வாழ்த்து தெரிவித்து நட்பாக பழகி வந்துள்ளார். திடீரென அந்த பெண் தனக்கு உண்மையாக இல்லை என்று கூறியவர் மென்பொறியாளரை காதலிப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். முதலில் மறுத்த அந்த பெண் நாளடைவில் மணிபாலன் காதலை ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த 2.5 வருடங்களாக இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறுக இளம்பெண்ணிடமிருந்து 19 லட்சம் ரூபாய் வரை மணிபாலன் பணம் பெற்றுள்ளதாக தெரிகிறது. இருவரும் நெருக்கமாக பழகியதால் அந்த இளம்பெண் கருவுற்றுள்ளார். இப்போது குழந்தை வேண்டாம், சில மாதங்களில் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறிய மணிபாலன் கருகலைக்கும் மாத்திரை வாங்கி கொடுத்து கருவை கலைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருவரும் நெருக்கமாக பழகி வந்ததால் அந்த பெண் மீண்டும் கருவுற்றுள்ளார். இதனால் தன்னை கட்டாய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என மென்பொறியாளர் கட்டாயப்படுத்தியுள்ளார். இதனால் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பெற்றோருக்கு தெரியாமல் இருவரும் ரகசிய திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அதன் பின்னர் தேனிலவுக்காக இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். திரும்பி வந்ததும் அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி மீண்டும் கருவை கலைத்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்றும் இருவரும் வேறு சமூகம் என்பதால் பெற்றோர் திருமணத்தை ஏற்க மாட்டார்கள் என கூறி அவரை விட்டு விலகுவதாக கூறியுள்ளார். முன்னாள் காதலியையே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி இளம்பெண்ணின் செல்போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு சென்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த இளம்பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன் பின்னர் மணிபாலன் மீது இளம்பெண் சங்கர் நகர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாகவும் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிபாலனை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் 20,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். காதலனை கைது செய்யாததால் குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு அளித்தார். அதன் பிறகு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சென்று புகார் அளித்துள்ளார். விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் பெண் காவல் ஆய்வாளர் கூறியுள்ளார். மேலும் பணத்தை திருப்பி கொடுப்பதாகவும் பெண் காவல் ஆய்வாளர் கூறியதாக தெரிகிறது. இருவரும் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நீ ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற, நீ கொடுத்த காசை வாங்கிட்டு போய்க்க பாப்பா. நாளைக்கு வாங்கிக்கிறேன் மேடம். நாளைக்கு இங்க வருவீங்கல்ல? இல்ல மேடம், இங்க வருவீங்கல்ல, வெளியே வச்சு வாங்கிக்கிறேன் மேடம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. எஸ்ஐ வாங்கினதை என்கிட்ட சொல்ற, என்கிட்ட சொன்னதை அவங்கள்ட்ட சொல்ற. ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா. மனுஷரா பிறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கெல்லாம் பழக்கம். ஆனா மேடம் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம். அங்க வந்தேன், நம்பி கொடுத்தேன், நீங்க ஏதாவது செய்வீங்கன்ற இதுல தானே மேடம் கொடுத்தேன். ஆனா கடைசியில எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. அவனும் அந்த பொண்ணும் ஜோடியா ஸ்டேஷனுக்கு என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மேடம். தெரியும். அதுதான் அப்ப எனக்கு உடனே அப்ப நீங்க எனக்கு கால் வா, நம்ம விசாரிக்கலாம், அந்த பையன் வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம். நாங்க இருக்க முடியாதுல்லப்பா. அந்த பையனுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் மேடம். என் நிலைமை ஏன் மேடம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் பாட்டு தாலி கட்டிட்டு அப்படியே ஈஸியா நிம்மதியா போறான். ஒரு வார்த்தை கூட யாரும் அவனை கேட்க மாட்டான். அந்த பொண்ணோட ஜோடியா நின்னு பேசிட்டு போறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்க யாருமே எதுவுமே கேட்கல. இத்தனைக்கும் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கேன். ஒருத்தருக்கு என் பக்கம் உண்மை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா யாருமே நடவடிக்கைன்னு ஒண்ணும் எடுக்கல மேடம். அப்ப எனக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்காதா? விசாரிக்கும் போதுதான்ப்பா தெரியும்.
இந்த ஆடியோ தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல் ஆய்வாளர் சுமதியிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மணிபாலன் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு நடந்து வரும் நிலையில் அந்த திருமணத்தை நிறுத்தி தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்ணின் புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.